அப்பதான் இறைவனை அடைவதற்கு என்ன வழி, அவரை நோக்கி நாம் எப்படி பயணிக்க வேண்டும், இன்னும் என்னவெல்லாம் செய்ய வேண்டும். கிடைத்தற்கரிய பிறவி இது, கிடைத்தற்கரிய பிறவி இது. பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லக்கூடிய பாக்கியத்தை இறைவன் கொடுத்திருக்கின்றார். அவரை பற்றி நினைக்கக்கூடிய எண்ணங்களை மனதிலே உருவாக்கி இருக்கின்றார். ஆன்றோர் பெருமக்களையும் சான்றோர் பெருமக்களையும் அடியார் பெருமக்களையும் நம் அருகே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அப்படின்னா நமக்கான வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்தி தந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கிடைத்தற்கரிய இந்த வாய்ப்பை இப்பொழுது நழுவ விட்டுவிட்டால் பின் எப்பொழுது கிடைக்கும் என்ற ஏக்கம் ஒவ்வொருவர் மனதிற்குள்ளும் இருக்க வேண்டும். இறைவனை உணர்ந்து கொள்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. சிவபெருமானை உணர்ந்து கொள்வது சாதாரண விஷயம் அல்ல. அதற்காக கை கெட்டாத கனியும் அல்ல. சிரத்தன்மையுடன் உண்மையான பக்தியுடன் உள்ளத்தை அன்பு பொங்க யாரொருவர் இறைவனை நோக்கி பயணிக்கிறாரோ அவருக்கு அந்த வாய்ப்பானது கிடைக்கிறது. நிறைய சான்றோர் பெருமக்கள் கூறியதும் அடியார் பெருமக்கள் கூறியிருப்பதும் சித்தர்கள் கூறியிருப்பதும் அதுதான். உள்ளத்தே கொண்ட பெரும் அன்பின் காரணமாக உன்னால் சிவத்தை உணர முடியும் என்கிறார்கள். உள்ளத்தே கொண்ட பெரும் அன்பினால் உன்னால் சிவத்தை உணர முடியும் என்கிறார்கள். இறைவன் இருக்கிறாரா? ஒன்று இருக்கிறார், இல்லை, ரெண்டே இடத்துல நில்லுங்க. இருக்கிறாரா இல்லையாங்கிற குழப்பத்தில் எப்போவுமே இருக்க வேண்டாம். அது வாழ்க்கையே வீணாக போயிடும். ஒன்று இல்லைன்னு உறுதியாக இருந்துக்கிட்டு என்னென்ன பிடிக்குதோ எல்லாத்தையும் செய்யுங்க. இல்லை, இருக்கிறார்னு உறுதியாக நம்பணும். நம்பி அவர் பாதத்தை பிடிச்சுக்கணும். இப்போ இறைவன் இருக்கிறாரானா இருக்கிறார் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் அப்படின்னா பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறார்கள், மந்திர ஜபம் செய்கிறார்கள், பாடல்கள் பாடுகிறார்கள், ஆடல்கள் ஆடுகிறார்கள். இறைவனை மகிழ்விப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ என்று எண்ணி எண்ணி ஒவ்வொன்றையும் வந்துட்டு செய்கிறார்கள். ஆலயங்கள் கட்டி எழுப்புகின்றோம், ஆலயத்தை பராமரிக்கின்றோம், ஆலயத்தில் இருக்க மூலவருக்கு அர்ச்சனை அபிஷேகம் என்று எல்லாத்தையும் செய்கின்றோம். இறைவன் இருக்கிறாரா? இருக்கிறார். இறைவன் இருக்கிறாரா? கட்டாயம் இருக்கிறார். அவரை இல்லை என்று யாரால் கூற முடியுமா? கூற முடியாது அப்படின்னு ஆணித்தனமாக கூறுபவர்கள் கூட உன்னில் இறைவன் இருக்கிறார்னா ஒரு வினாடி அப்படியே யோசிக்க ஆரம்பித்து விடுகிறார். ஒரு வினாடி யோசிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். இறைவன் இருக்கிறார் என்பதை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒருத்தர் உன்னுள் தான் இறைவன் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அந்த தயக்கம் ஏன் வருகிறது அப்படிங்கிறது தான் கேள்வியே. நம்முள் இருக்கின்ற இறைவனை நம்மால் காண முடியவில்லை என்றால் நாம் எங்கு தேடியும் இறைவனை காண முடியாது. அண்டத்தில் ஒரு பெருமாற்றம் ஏற்படுகிறது என்றால் அம்மாற்றம் இப்பிண்டத்திலும் ஏற்படும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உள்ளே ஜோதி ரூபமாக இருக்கின்ற சிவபெருமானை நாம் உணர்ந்து கொண்டால்தான் இந்த மோட்சம். யார் இறந்து போனாலும் மயானத்துக்கு போய்தான் ஆகும். நானாகட்டும், நீங்களாகட்டும், யாராகட்டும், அந்த உடலிலே இருக்கின்ற சிவம் நீங்கிவிட்டால் அது சவமாகி விடுகிறது. குப்பை போல தூக்கி எறிந்து விடுவார்கள். அது அந்த மயானமான புண்ணிய பூமியிலே சென்று அடங்கத்தான் வேண்டும். அவ்வாறு அடங்கும் பொழுது இந்த உயிருக்கு உற்ற துணையாக இருப்பது ஈசன். அங்கு நடனமாடிக்கொண்டிருக்கின்ற எம்பெருமான் அந்த உயிருக்கு உற்ற துணையாக இருக்கின்றார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதிலே ஒரு கேள்வி எழும்புவது, நம் மானுட பிறப்பிலே இவ்வளவு காலம் வாழ்கின்றோம், இத்தனை காலத்திலும் இறைவனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. மரணத்திற்கு பிறகு இந்த ஆத்மாவிற்கு துணையாக இறைவன் இருக்கிறார், அப்பொழுது நம்மால் இறைவனை பார்க்க முடியும், உணர முடியும்னா இப்ப ஏன் சிரத்தை எடுத்து இந்த முயற்சியை செய்யணும்? எப்படி இருந்தால், நல்லவனாக இருந்தால் கெட்டவனாக இருந்தால் உயிர் போகும்போது உயிருக்கு உற்ற துணையாக இறைவன் இருக்கத்தானே போகிறார் அப்படிங்கிற அந்த கேள்வி மனதினுள்ளே எழும்புகிறது என்றால் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆன்மா ரொம்ப தூயது. ஆன்மாவுக்கு குற்றம் குறை எதுவும் கிடையாது. ரொம்ப உத்தமமானது. இறைவனிடமிருந்து பிரிந்து வருகின்ற ஒரு நெருப்பு பொறி போல அது. அந்த உயிரானது மீண்டும் இன்னொரு உடலை சேர்ந்து அடையும். எப்பொழுது அந்த உடலை சென்று அடைகிறதோ அப்பொழுது அதனுடைய கர்மாவும் தொடர்கிறது. அதுவரையிலும் புனிதத்தன்மையானது. எப்பொழுது ஒரு மனிதன் புனிதத்தன்மை அடைந்தவனாக இங்கு ஆகின்றானோ அப்பொழுதே அவன் இறைவனை உணரக்கூடிய தன்மையை பெற்று விடுகின்றான். அந்த ஆன்மா உடலை விட்டு பிரிகிறது. அந்த சிவம் உடலை விட்டு பிரியும் பொழுது இயற்கையாகவே அந்த சிவத்துடன் ஐக்கியமாகி விடுகிறது. ஏனென்றால் அந்த ஆத்மா, அந்த உயிர் புனிதமானது. உயிர் புனிதமானது. அப்போ இந்த உடலில் இருக்கின்ற உயிர் மாயையின் காரணமாக கட்டப்பட்டுள்ளது. அப்போ அதோட புனிதத்தன்மையை உணர்ந்து கொள்ள முடிவதில்லை. யார் ஒருவர் வாழும் பொழுதே தனது புனிதத்தன்மையை உணர்ந்து கொள்கிறாரோ, நம்முள்ளும் அந்த இறைவன் இருக்கின்றார் அப்படிங்கிற அந்த பேருண்மையை உணர்ந்து கொள்கிறாரோ அப்பொழுதே அவர் புனிதத்தன்மையை பெறுகின்றார். பெறும் பொழுது வாழும் பொழுதே இறைவனாக வாழ்கின்றார்.
நல்லா தெரிஞ்சுக்கங்க. உயிர் போனதற்கு அப்புறம், இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்ததுக்கு அப்புறம் இறைவனை சென்றடைகிறது, இறைவன் நிழலிலே இளைப்பாறுகிறது, அந்த இன்பத்தை அடைகிறது. அப்படிங்கும் போது வாழ்கின்ற இந்த தன்மையிலே இந்த உடலில் இருந்து நம் புனிதத்தன்மையை உணர்ந்து கொண்டு நம்முள் சிவபெருமான் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டால் வாழும் காலம் பொற்காலமாக, வாழ்கின்ற காலம் எப்படிப்பட்ட காலமாக இருக்கும்? பொற்காலமாக மாறுகிறது. அப்ப நமக்கு என்ன தேவை? நமக்கு என்ன தேவை? வாழும் பொழுதே இறைவனை உணர வேண்டும். இறந்ததற்கு பிறகு, இந்த உடலை விட்டு நாம் நீங்கியதற்கு பிறகு இறைவன் நிழலே இளைப்பாறும் பொழுது கிடைக்கின்ற இன்பம் இந்த உடல் அனுபவிக்காது. ஆனால் இந்த உடல் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் இப்படி ஒரு கூட்டையும் கொடுத்து அதுக்குள்ளே இந்த உயிரையும் வைத்திருக்கிறார். அதை நாம் உணர்ந்து கொள்வது இல்லை. அதை உணர்ந்து கொள்ளும் பொழுது உண்மையாகவே நம்முடைய புனிதத்தன்மையை உணர்ந்து இறைவனை உணர்ந்து கொள்ளும் பொழுது எவ்வளவு பெரிய இன்பத்தை நம்மால் அனுபவிக்க முடியுமோ அதை அனுபவிக்க தவறிவிடுகிறோம் அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்கணும். இப்ப வாழும் பொழுதே இறைவனை நாடு, வாழும் பொழுதே உன்னுள் இருக்கின்ற புனிதத்தை நாடு, அதை உணர்ந்து கொள்ள முயற்சி செய். அவ்வாறு செய்யும் பொழுது நமது வாழ்க்கை மிகவும் இன்பமயமானதாக இருக்கும். அப்படின்னா அதுல எல்லளவும் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். இறைவனோட படைப்புல மேடு பள்ளம் எல்லாமே இருக்கும், ஏற்றம் தாழ்வு எல்லாம் இருக்கும். எல்லாரும் திட்டுவாங்க இல்லையா, இறைவன் பணக்காரனையும் படைச்சான், ஏழையும் படைச்சான், அப்படி படைச்சான், இப்படி படைச்சான். இந்த கேள்வி எல்லாத்துக்குள்ளேயும் எழும். இது கேட்டா கர்மான்னு சொல்றாங்க. இறைவன் எப்படி படைத்தான்? இறைவன் எல்லாத்தையுமே ஆரம்ப காலகட்டத்தில் ஏழையும் படைக்கல, பணக்காரனையும் படைக்கல. எல்லாத்துக்குமே அவரவருக்கான வாய்ப்பை கொடுத்தார். அதில் முந்தி கொண்டவன் பணக்காரனானான், பிந்தி நின்றவன் ஏழையானான். அதன் பின்பு வந்த தலைமுறைகள் எல்லாம் அதனை பின்தொடர்ந்தே போகின்றன. இதில் இறைவன் படைப்பிலே குறை சொல்வதற்கு நாம் ஒன்றும் பெரிய மேதைகள் எல்லாம் கிடையாது, தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் வாய்ப்பை கொடுக்கின்றார். எது வாய்ப்பு? கையில் பணத்தை, பொருளை கொடுப்பது வாய்ப்பா? கிடையாது. உனக்கு இந்த அரும்பெரும் வாழ்க்கையை கொடுத்து நிற்கின்றார். யாராலும் புதிதாக உருவாக்க முடியாத இந்த உயிரை கொடுத்திருக்கின்றார். அதுவே பெரிய வாய்ப்பு. அதனை சிக்கன பிடித்துக் கொள்ள வேண்டும். அதனை இறுக பற்றி கொண்டு உன் உடலுக்குள் இந்த உயிர் வந்திருக்கிறது என்றால் அதுவே பெரிய வாய்ப்பு. அதனை பயன்படுத்தி நாம் முன்னேற பார்க்க வேண்டுமே தவிர அனைத்திலும் ஒரு குறையை கண்டுபிடித்துக் கொண்டே இருந்தோம் என்றால் வாழ்க்கையே குறையாகத்தான் போகுமே தவிர வாழ்க்கையில் எந்த நொடியிலும் நம்மால் இறைவனை உணர முடியாது. இறைவனை உணர வேண்டும் என்ற எண்ணமும் துளியும் மனதிலே வராது. அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையானது ரொம்ப பெரிய விஷயம். நாம் நினைப்பது போல ரொம்ப சிறுசெல்லாம் கிடையாது. வாழ்க்கை அப்படிங்கிற தத்துவம் பல தத்துவங்களை ஒன்றடக்கிய இந்த உடம்பிலே இறைவன் குடியிருப்பது என்பது அரும்பெரும் அதிசயம், சாதனை, என்னவனாலும் சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையிலே நாம் இன்பமாக வாழ வேண்டும் அப்படின்னா இறைவனை உணர்ந்து கொண்டுதான் ஆக வேண்டும். சிவபெருமானை சரணடைந்துதான் ஆக வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.